வென்ஸ்டே ஈவினிங் மார்னிங் செஞ்சு வச்சுருந்த சப்பாத்தி லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு. கிட்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஃபில்லிங் செஞ்சு கொடுப்போம். தாச்சில் கொஞ்சமாக ஆயிலை ஹீட் பண்ணிட்டு சொசேஜஸை கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். சேம் ஆயிலில் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சின்னதாக அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். உருளைக்கிழங்கு அப்படியே போடுறதை விட ஃப்ரை பண்ணி போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இதே சேம் ஆயிலில் நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, சீரகப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகா பொடி, வாசத்துக்கு தேவையான அளவு கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கொள்கிறேன். நல்லா வதங்கினதும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சோசேஜஸ், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து மசாலா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கொள்கிறேன். இப்போ சப்பாத்திக்கு தேவையான ஃபீலிங்கை ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள்.